போலாமா? போலாம். ஓகே. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் vlogs. ஆக்சுவலாக போன வீடியோ பார்த்தீங்கன்னா சொதப்பிருச்சு மீன்ஸ் நம்மளை வாய்ஸ் தெளிவாக கேட்டிருக்காரு. இதில் தெளிவாக கேட்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி வருதுன்னு. ஆக்சுவலாக போன வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஐஃபோனை வச்சே எடுத்தங்காட்டி ஃபுல் கரன்னு கேட்டிருக்கோம். நம்ம வாய்ஸை கேட்டுக்க. அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கன்னியூர் டோலில் பற்றி சொல்லியிருந்தார். கன்னியூர் டோல் தான் ப்ரோ அப்படின்னு இருந்தார். அவர் தான் வந்து அவர் பேர் சரியாக நான் பார்க்கல, பேர் போடல, ஆக்சுவலாக வேறு பேர் தான் போட்டிருந்தார். ஸோ அவருக்காக அவர் ஒருத்தர் கேட்டதுக்காக நான் மைக் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இது டிஜிடெக் மைக்கு, பிராண்ட் வந்து டிஜிடெக்கு. இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா சேம் விலாக் தாங்க, ஒரே விலாக் தான், பெரிய விலாகில் மாற்றமே இல்லை, சேம் விலாக். ஏன்னா திரும்ப இது அடுத்த வாரம், அந்த விலாக் எடுத்து ஒரு வாரம் ஆச்சு. இந்த வாரம் எடுக்கலை, இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன், சாரி. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சேம் டோல். இந்த தடவை ஐஃபோனில் ஃபுல் சார்ஜ் இருக்கங்காட்டி பார்ப்போம் ஃபுல்லாக எடுக்க முடியுதான விலாக்ஸ். என்னங்க அங்கே ஏதோ கருகுமுன்னு இருக்குது, இல்லைங்க ஏதோ புகை வருது. ஆக்சுவலாக திரும்ப இது என்ன விலாக்னா, பின்னாடி ஃப்ரெண்டாக உட்காந்துருக்கான். ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு வரேன். திரும்பவும் வாரத்தில் ஒரு தடவை அவனை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அந்த டோமர் குஞ்சுக்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் மைக் வாங்கிட்டு பேசிட்டு வாடான்னு. ஆனால் அவன் பேச மாட்டேன்ட்டான். நான் பேசுகிறது தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பேசினது இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேச போகிறேன். ஏன்னா உங்களுக்கும் நான் போன வீடியோவில் பேசுனது கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட பரவாயில்லைங்க, நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், நான் பேருக்காக சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். வெல்கம் டு அவர் குட்டி பையன் மோட்டோ vlogs. ஏய் ஹேமந்த் ஹெல்மெட்டை பிடிச்சிக்கோன்னு. அப்படியே முடிஞ்ச அளவு பிடிச்சிக்கோடா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோப்ரோ மாட்டியிருந்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்காது. நம்ம ஹெல்மெட்டை வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, ஹெல்மெட்டில் ஐஃபோன் மாற்றுறோம். ஐஃபோன் கிட்டத்தட்ட ஒரு 350 grams கிட்ட வருது. ஏன்னா வெயிட்டுங்க 15 Pro Max, கேஸு மற்ற இந்த ஸ்பீக்கரோட எல்லாம் சேர்த்து வெயிட் இழுக்குதுங்க மேலே. அதனால தான் அவனை பிடிக்க சொல்கிறேன். ஆக்சுவலாக தயவு செஞ்சு ஹைவே டிபார்ட்மெண்ட் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த வெள்ளை கலர் போட்டு விடுங்க. கன்ஃபியூஸ் ஆகும் சில பேர்த்துக்கு. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச இந்த ரோடு இப்போ தான் போட்டுருவாங்க. ரோடு மேலே ரோடு போட்டிருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹைவேஸில் எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் ஹைவேஸில் 120 km ஸ்பீட்/h போகலாங்க, தப்பே கிடையாது. ஆனால் நம்ம பைக் அவ்வளோ போகும், பட் இறக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா போகுங்க. இறக்கமாக இருந்தால் போகும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்லோவாக போகிற வண்டி கூடையெல்லாம் போயிடாதீங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு லாரி தான். ஏன்னா ஹைவேஸுங்கிறது ஒரு ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ட்ராக், எல்லாம் தப்பாக எடுக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக போய் சேரக்கூட ஹைவேஸே போட்டிருக்கு. அந்த இடத்துல ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம்னா ஆக்சிடென்ட்ஸ்
கேடிஎம் டியூக் நம்மளை மின்னிட்டு போகுது. அந்த அளவுக்கு நம்ம வாங்குறதுக்கு இல்லைனாலுமே இருக்கிறத வச்சு நம்ம வ்ளாக் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். டோல் பாஸ் இன்னும் 2 கிலோமீட்டருங்க. 2 கிலோமீட்டர் போயிடலாம். அவங்க சல்லுன்னு பறந்துட்டாங்க. நாமளே 100ல் போகிறோம். அவங்க எனக்கு தெரிஞ்சு 130ல் போவாங்க. இங்கே அதுக்குள்ளே பறந்துட்டாங்களே. ஒன் சைடு மட்டும் லைன் போட்டுருக்காங்க. பரவாயில்ல, இது நல்ல. இது கூட இந்த மாதிரி கூட பண்ணிடுறாங்க. எங்கள் ஊரில் வெரி டார்க்காக தெரியுது. ஆக்சுவலாக ஈரோடு போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டு ஈரோடு ஃபுல்லாக டார்க்காக தெரியுது. வந்துருச்சு, கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாம். நிறைய பேர் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு போன தடவை வீடியோ எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷத்துக்கு மேலே யாரும் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. அது வேணால் நான் அடித்து சொல்லுவேன். போன விலாகு சேம் இதே விலாகு தான், ஆனால் அதுவும் வேறு வீடியோ, அதுவும் வேறு நாள். ஆனால் இது வேறு வீடியோ, இது வேறு நாள். சேம் விலாகுன்னு நினச்சிடாதீங்க. என்னால் டப்பிங் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்குமே, ஆனால் என்னால் டப்பிங் பண்ண முடியல. கேடிஎம் தாங்க பேசுது. யாராச்சும் பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கேடிஎம் வாங்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி முறுக்கிட்டு போகலாம். ஆனால் வந்து கீழே விழுந்துட்டோம்னா எல்லாம் பாடி டேமேஜுங்க, வேஸ்ட்டு. திரும்ப நம்ம வாங்க முடியாது. ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கடை பார்த்து நிறுத்துவாங்க. என்னால் முடியல. ஒரே தலை கேரிங்காக இருக்குது. மத்தியானம் சாப்பிடலை. என் ஃப்ரெண்டு ஒரு டீ பைத்தியம். ஒரு நாளைக்கு 2-3 டீ கூட குடிக்க மாட்டான். ஐ மீன் 1 மணி நேரத்துக்கு 2-3 டீ குடிப்பான். இதில் தாங்க அது நான் ஏன் ரோடு போட சொல்கிறேன், ஐ மீன் போர்டு போட சொல்கிறேன்னா, தலை சுற்றுங்க சில பேருக்கு வந்து ரொம்ப தலை சுற்றுங்க. ஆக்சுவலாக ஹைவேஸில் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். இருந்தாலுமே ஏன் மெதுவாக போகுதுன்னு தெரியல. நம்ம vlogல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு vlogல கொஞ்சம் திருத்திக்கலாம். ஏன்னா நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பார்க்கவே இல்லையே, இங்கே நின்றுருக்காங்க நம்மளை தாண்டிட்டு போகிறோம். ஆனால் பரவாயில்லைங்க, ஸ்பீடாக போகலாம். ஆனால் 2 பேர் செட் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் அப்ரிஷியேட் பண்ணலாம்.
காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓ, அது இங்கே தான் இருக்கா? எனக்கே இப்போ தாங்க தெரியுது. பாருங்க, இருந்து இறங்குறோம். பின்னாடி இருந்து வந்து அடிச்சிட மாட்டோம். எவ்வளோ ஸ்லோவாக போகிறோம். ஸ்லோவாக போகிறது தப்பு சொல்லிங்க. ஸ்லோவாக வந்து எந்த இடத்துல போகிறோம். ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடு. நான் வந்து க்ளவுஸ் மறந்து வச்சுருக்கேன். க்ளவுஸ் போட்டுருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் ரைடிங் டிப்ஸே வாங்கிடலாம். நான் ஜூஸ் குடிச்சு ட்ரை பண்ணுறேன். அவனை பேச சொல்ல பார்க்குறேன் என் ஃப்ரெண்டை. நானே எவ்வளோ நேரத்தில் என்ன தான் பேசுகிறேன். வாட்ஸ் தான் தெரியும். போய் பார்த்தா தான் தெரியும். சரச்சுமே அந்த லாரிக்கார் என்ன பண்ணுறது சென்ட்ரையும் போகல, சைட்லையும் போகல. சென்ட்ருக்கும் சைடுக்கும் நடுவில் சைடு போயிட்டு லாரிக்கார் ஹெல்மெட் வேறு கீழே இறங்கிட்டே இருக்குங்க. எனக்கு டிடிஎஃப் நான் விளாக பார்த்து டிடிஎஃப்னே நம்ம ஒரு நாள் போவோம். டிடிஎஃப் முன்னாடியே நான் நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் அப்படியே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு விளாக போடலாங்க. ஹைவேஸில் நிற்கவே கூடாது. ஹைவேஸில் கொத்திட்டு இருக்காங்க. சரி, ராங்குங்க. வாவ், எனக்கு பயமாயிடுச்சுங்க. அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். டயர்டாக இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸ் எல்லாம் ஹைவேஸில் போகாதீங்க, ரொம்ப சிக்கல். நம்ம வியூவர்ஸ் ஒரு தனி பேர் வைக்கலாம். இந்த போடுற வீடியோ யாராச்சும் பார்த்து இதுவரைக்கும் பார்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் எப்படி கூப்பிடலான்னு. வாங்க போங்கிறது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. என்ன தம்பி அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்குறீங்க பெரியங்களா சின்னங்களா கூட எனக்கு தெரியாது. ஸோ என்ன கூப்பிடலாம் நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி கூப்பிடலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். அதில் 100ல் ஒருத்தர் கெட்ட கமெண்ட் பண்ண தான் செய்வான். அதெல்லாம் நம்ம கண்டுட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஏகப்பட்ட முயற்சி ஆரம்பித்து இந்த ஏதோ வியூஸ் போகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை யூடியூப்லாம் நிறையா கண்டென்ட் போடணுன்ட்டு. ஆனால் அது இப்போ தான் நிறைவேறுது. எக்யூப்மெண்ட்ஸ் கிடச்சி, ஃபோன் கிடச்சி, பைக் கிடச்சி, கண்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு GoPro வாங்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. வியூஸ் போச்சுன்னா வாங்கிடலாம், கொஞ்சம் கடன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணியாச்சும் வாங்கிடலாம். ஆனால்
ஆனால் வியூஸ் போகணும். ஆனால் போகுது, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்ல. அவள் தானே கோப்ரோ வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்க முடியும். போகிற வண்டினால தான் பாருங்க, இந்த வண்டினால ஸ்பீடாக போக முடியும். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஜூஸ் குடிச்சு போகலாங்க. ஜூஸ் இருக்குமா? ஜூஸ் குடிச்சு போகலான்டா. ஜூஸ் சரி, வேற வாங்க போயிடலாமா? எங்கே? அப்படியா? எங்கே போய் ஜூஸ் குடிக்கலாம்? அவினாஷியா? சரி சொல்லு, நான் எங்கேயாவது ஃபாஸ்ட்டாக போயிட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக வண்டி ஓட்ட முடியாது. எனக்கு வெறும் 40 நிமிட்ஸ் போதும் ஈரோடு டோல்கேட் தோறதுக்கு. பின்னாடி ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கானா, பார்த்து ஓட்டணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வண்டி இழுக்காது. நம்ம பல்சர் 150 தானே. வேண்டாங்கிறான், பேக்கரியே இருக்கு. நமக்கு வேற பேசிக்கிட்டே தண்ணி தாகம் வேற. தயவு செஞ்சு போகும்போது எதுக்கு நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸோட ஸ்பீடாக போங்க. ஸ்பீடாக போகிறது தப்பு இல்லை, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்பீடாக போகிறது தான் தப்பு. என்னது? ஏன்டா இப்படி பண்ணுற? டேடி என்னால் சுத்தமாக முடியலடா, டயர்டாக இருக்குது. அடுத்து எந்த பேக்கரி பார்த்தாலும் நிறுத்திடுவேன். பேக்கரி தாண்டி வந்துட்டு சொல்றாங்க. இங்க பேசிட்டு இருக்கேன். அடுத்து ஏதோ ஒரு பேக்கரி பார்த்து நிறுத்துறதாங்க எனக்கு வேலையே.
கிட்டத்தட்ட 21 நிமிஷமாக பேசிட்டு இருக்கேன் நான். என்னங்க தண்ணியோட போகுது. அவினாசி தாண்டிட்டோம். இதுக்கு மேலே ஒன்னா கீழே தான் விழுகணும். ஆண்டவா ஏதாச்சும் ஜூஸ் கடையை கொண்டாந்து கொடுப்பா. எங்கே இருக்கிற மாதிரி தெரியலிங்க. இன்னைக்கு போயிட்டான். அவினாசியே தாண்டி வந்துட்டோங்க. பஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கே வந்துட்டோம். அவினாசி தாண்டியாச்சு நாம. நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு இருக்கு. நெக்ஸ்ட் செங்கப்பள்ளின்னா அடுத்த பெருமாநல்லூர். பெருமாநல்லூரில் தான் ஏதோ பேக்கரி இருக்கும் போகிற ரோட்டில் பார்ப்போம். சென்னிமலை முருகா ஏதாச்சும் ஒரு பேக்கரி பாட்டு கண்ணை காட்டுப்பா. அக்கேல் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அக்கேல். அக்கேல் பரவாயில்ல போயிட்டாரு ஸ்பீடாக. அவரோட பேக்கரி எங்கேயும் போக முடியாது. ஷீட் கவனிக்கவே இல்லைங்க அவரை பார்த்து. இதில் திரும்பிக்கலாமா? ஹோட்டல் இருக்கு ஆனால் தாண்டி போகணும். வராது பாருங்களேன். சென்டரில் போயிட்டு இருந்தால் திடீர்னு கொடுத்தால வரும். ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸோட ஓட்டுறது காஃபியோ. எங்க ஹைவே ஹெல்பிங் டிபார்ட்மெண்ட் இங்கே போகிறாங்க. ஐயோ ரோடு பிளாக்கா சுத்தங்க. ரோடு பிளாக்கு. நீ வேறு ஊருக்குள்ளே போய் தான் சுற்றி போகணும். ஏதாச்சும் ஜூஸ் இருக்கான்னு பார்ப்போங்க. ஒரு பேக்கரி இருக்குது பார்ப்போம். இல்லைன்னா டீயாச்சும் குடிச்சிட்டு போவோம். தலைவலிக்குது. அதே மாதிரி ரைடர் நல்லா வேறு ஏதாச்சும் பைக்காக இருந்தால் பெட்டாக்ஸ் வலிக்காது. ஆனால் நமக்கு எல்லாமே வலிக்குதுங்க. ஓப்பனாக பேசுனேன்னு வருத்தப்பட வேணாம். ஓப்பனாக பேசி தாங்க அவனை மனுஷனாக பிறந்தா. இல்லைன்னா கஷ்ட நஷ்டம் வந்துடுங்க. இந்த கார் என்ன பண்ணுறாரு அப்படியே நின்ட்டாரு.
பரவாயில்ல. முன்னாடி நின்றுட்டு லாரிக்காரர் நல்லா ஹார்ன் அடிக்கிறாருங்க. நம்ம கேப்பில் முட்டிடும். ஆக்சுவலாக நம்ம இங்கே முன்னாடியே இருக்குது. ஏதோ ஒரு கடைக்கு போவோங்க, ஜூஸ் குடிக்கலாம். வேறு எங்கே சாப்பிட்றது? இல்லாட்டியும் பரவாயில்ல வா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலாக இதில் மாட்டியிருந்தோம். ஃபோன் அப்படியே சர்ன்னு ரோட்டில் விழுந்துருச்சு. லாக் எடுக்கலாம். அந்த ஃபோன் என்ன கண்டிஷன் பார்க்கணும். பார்த்துச்சா ஆறுமேடா எடுக்குதுவா. 4 பைக் அடிச்சு கூப்பிடுறது போனேன். எங்கே மாட்டினா இங்கே மாட்டிருந்தியா? நான் அங்கே மாட்டியிருந்தது ஆறுமையாக. ஐஃபோன் நினச்சேன். ஐஃபோன் வந்து என்ன நடக்க வேண்டியது வேறு. அன்றைக்கி நேரத்துக்கு பார்த்து